ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு, அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குது. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோ சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள், அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு புதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமாக வந்து இந்த மாதம் திகழுது. அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதா தேவியை வந்து மணமுடிச்ச நாள் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன், இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில் வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில் வந்து சூடிக்கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா 12வது மாதமாக வருது. அது மாதிரி 12வது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது. அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோடி பிரசனம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாக வந்து தாய் தந்தையர் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் வந்து மீனராசிக்காரர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் கூட இவங்கள சொல்லலாம். யாராவது வந்து அன்பாக பேசிட்டா போதும், ரொம்ப வந்து இலகின மனசுடையவர்கள். ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக பேசிட்டாவே ஹெல்ப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மீது வந்து ரொம்ப பாசம் வைக்கக்கூடியவர்கள். ஏமாறக்கூடிய ராசிகளும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து சுலபமாக வந்து இவங்க கிட்ட அன்பை காட்டி இவங்களுடைய அதாவது மீனராசிக்காரர்கள்கிட்ட வந்து வேலை வாங்கிடலான்னு கூட சொல்லலாம். அப்படியேப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சொல்லணும்னா எல்லா விதத்துலையும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது மீனத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இவங்க 4 பேருமே வந்து மீனராசியில் இருக்காங்க. ஸோ 4 பேரும் மீனராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதாதித்ய யோகத்தை கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ நாட்களாக வந்து ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதாவது வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ராசியில் இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால, கிரகங்கள் இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்து சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து இந்த நேரத்தில் தொடங்கலாம். இல்லை ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விஷயம் தொழில்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி, வீட்டை வந்து சீரமைக்கணும், அதாவது இந்த கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சிருக்கு, இல்லை நாங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், அந்த மாதிரி வந்து வீட்டை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நாளில் வந்து செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரகன் உட்காந்துருக்காரு. ஸோ பூமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம், அதாவது இடம் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த மாதம் போய் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆகும். அதாவது நீங்கள் வாங்கின இடம் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக ட்ரிபிளாக வந்து உங்கள் கைக்கு பணம் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல இடமா அமையும். ஏன்னா நாளில்
வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு, பூமிக்காரகன்னா சொல்லவே வேணாம். ஸோ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரொமோஷனுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வரக்கூடிய மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது. அதாவது எல்லா விதத்துலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படிக்காத பிள்ளைங்கள் வந்து இந்த மாதம் வந்து படிக்கக்கூடிய அதாவது படிக்கணுன்ற ஒரு எண்ணமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் வரும். அப்படி வந்து ரொம்ப அமோகமான மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் 7ல் வந்து கேது பகவான் உட்காந்துருக்கிறதுனால அதாவது திருமண பேச்சுக்கள் வந்து இந்த மாதம் வந்து தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதனால் வந்து அதாவது கை நினைக்கிற அளவுக்கு போயிட்டு கூட வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமண விஷயங்கள் பற்றி இந்த மாதத்தில் பேசுறதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது.